வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ரொம்ப ஆவலுடன் கேட்டுக்கிட்டு இருந்த அணக்கரையிலேருந்து சோழபுரம் வரைக்கும் உள்ள அப்டேட் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ தான் அணக்கரை பாலத்துக்கிட்ட வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் இங்கே வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பாலம் தான் திறந்து விட்ருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அது இன்னும் முடியலைங்க. பாருங்கள், இந்த வேலை இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஒரு பாலம் மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அணக்கரை டு சோழபுரம் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கிங்க. இந்த அப்டேட் வந்து நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேலை நடந்தால் தானே. அப்படியே பெண்டிங்லேயே போட்டாங்க. நம்மளும் இந்த பகுதியை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை வேணால் பாருங்கள். இப்போ வந்து போய் பார்க்குற போது இன்னும் சில மாதங்களில் கம்ப்ளீட் ஆகிடுற மாதிரி ஆயிடுச்சு. வேகமாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பகுதியெலாம் வந்து இங்கெல்லாம் மின் விளக்குகள்லாம் பொருத்தணும், இன்னும் பொருத்தாமல் இருக்காங்க. அப்படியே வந்துடுங்க. அப்படியே மெயினான ஏரியாவில் அப்படியே ரெஸ்டாரண்ட் வரும், டீ கடை வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டு, வீட்டு மனைகள் அதெல்லாம் வரும். எல்லாமே வந்து ஓரளவு டெவலப் ஆகிடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த பகுதியில் வந்து வேலைகள் வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதாவது மற்ற ஏரியாக்களில் ஏதாவது ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பகுதி மட்டும் அப்படியே வந்து கிடப்புலே போட்டுட்டாங்க. இப்போ இந்த அணக்கரை பாலம் ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜ் வந்த பிறகு தான் வேகமாக வேலைகள்லாம் நடந்து இதை இப்போ வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த பாலம்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திறந்து விட்டுருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோவில் கூட போட்டிருப்போம். இந்த பாலம்லாம் செயல்பாட்டில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன ஒர்க் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இப்போ இந்த பாலத்தை வந்து மூடி வச்சுருக்காங்க. அந்த ஒர்க்கு என்னான்னு போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு வண்டி கிண்டி எதுவுமே இல்லை பாருங்கள். ரொம்ப அப்படியே வந்து உண்மையிலே இப்போ தான் ஒரு ஹைவேல போகிற மாதிரி இருக்குது. வெளிநாடுகளில் உள்ள ஒரு ஹைவேல, அதாவது ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடம் கேப் போகிறோம்ல, அது மாதிரியான ஒரு ஹைவேல, விடாமுயற்சி ஹைவேல போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து இதுலேயும் மின் விளக்குகள்லாம் பொருத்தணும். அதாவது ப்ரெஷர்னால தான் இப்போ அணக்கரை பாலத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டது அரசியல்வாதிகள், அதிகாரிகள்லாம் வந்து. ஏன்னா வீக்கெண்ட் ஆகிடுச்சின்னா அணக்கரை பாலம் வந்து தாங்க மாட்டேங்குது. இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்கிது வாகனங்கள், அந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்கிது. ஒவ்வொரு வாகனமாக போக இன்னொன்று வேறு பழைய பாலம் வேறு, கதவணையுடன் அணைவிடக்கூடிய செட்ரு வேறு அது. அதனால தான் வந்து இப்போ வந்து இந்த அணக்கரை பாலத்தை வந்து வேகமாக திறந்து விட்டாங்க. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருமையாக இருக்குது. நம்ம ஒரு ஆள் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு வழி தெரியுங்கிறதுனால போகிறோம். லோக்கல் 2 வீலர்ஸு அவங்களாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல தான் ஒரு சின்ன ஒரு சப்வே ஒர்க்கு நடக்குதுங்க. அதுக்காக தான் இந்த ஃபுல்லாக இதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க, இந்த ஒரு சின்ன ஒர்க்குக்காக. அதை காட்டுறோம். இப்போ வந்து இந்த பாலம் வந்து எங்கே போய்ட்டுருக்கோன்னா, தத்துவாஞ்சேரின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல போயிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் வரும். அந்த பைபாஸ் தான் அப்படியே போட்டது. வேலையே நடக்காமல் இருந்தது அந்த பைபாஸ் தான். இப்போ அந்த பைபாஸ் வேலைகள் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அதுதான் இப்போ வந்து இந்த அணக்கரை டு சோழபுரத்தில் வந்து அதுதான் முக்கியமான ஒரு பகுதின்னு வச்சிங்களேன். அந்த வேலை தான் பெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ அதை வந்து விரைவாக செயல்படுத்திக்கிட்டாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வழி. அப்படியே வந்து நைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட இது. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி கூட போடலாம்.
ஆனால் வந்து நம்மளோட எய்ம் என்னென்னா நீங்கள் வந்து இதில் போகிற மாதிரி அப்படியே வீடியோ பார்க்கும்போது வண்டியோ காரையோ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து பாட்டு கேட்பீங்களா, அதுக்கு பதிலாக நம்மளோட சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து பயணம் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. திருப்பி இதே இடத்துல வந்து நீங்கள் ரியலாக ஒரு தடவை போகும்போது அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு மேற்கொண்டு அதிகமாகும். அதுக்கான முயற்சி தான் அன்கட்டு தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஃபுல்லாக ரோடு எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரோடு. இவ்வளோ தூரம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறது காரணம் ஒரு சின்ன ஒர்க்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நல்லா போயிட்டுருந்துச்சு, ஒரு மாதத்துக்கிட்ட போயிட்டுருந்துச்சு. அணக்கரை பாலத்தோடு ஒட்டி இதையும் திறந்து விட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து லைட்டாக சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல ஒரு சப்வே வரணும், அது வந்து இந்த வேலை பார்க்காம இருக்காங்க, திறந்து விட்டாங்களே அப்படின்னு சொன்ன மாதிரியே. ஏன்னா அந்த மக்கள் வந்து இப்படி சுற்றி அப்படி போங்க, அப்படி சுற்றி இப்படி போங்கன்னா நம்ம நாட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம நாடெலாம் ஜனநாயக நாடு. நீங்கள் ஒரு சின்ன சப்வே வைங்க, 2 வீலர் போகிற மாதிரியே வைங்க. ஏன்னா பல ஆண்டு காலமாக போயிட்டுருக்கோம், அந்த வழியை வந்து அடைக்கிறீங்களா அப்படின்னு கொடி பிடிச்சிட்டு உக்காந்துருவாங்க. இப்படி மீட்டது தான் அந்த கல்லணை பூம்புகார் சாலையில் வந்து அந்த வழி, அந்த பாரம்பரிய ரோடு இருக்குது பாருங்கள், பூம்புகார்லேருந்து திருச்சி வரைக்கும், முக்கம்பு வரைக்கும் அந்த பாதையை மறைச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி தான் அந்த பாதையை மீட்க முடிஞ்சுது. அது மாதிரி நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. ஏன்னா இங்கே வந்து கட்சிகள் வந்து அதிகம், சங்கங்கள் அதிகம், மக்கள் தொகை அதிகங்கிறதுனால வேலை பார்க்குறவங்க கம்மியான ஆள் தான். இது மாதிரி சங்கம், கட்சி, அது மாதிரி வந்து போராளிகள் தான் நம்ம நாட்டில் அதிகம். இங்கே பாருங்கள், ஜனநாயக போராளிகள். இந்த இடம் தாங்க அது. இதுதான் வந்து தத்துவாஞ்சேரி பாலம் எண்டாகி திருப்பனந்தாள் ஹைவே வந்து பைபாஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். இந்த இடத்துல தான் இந்த சப்வே வேலை நடக்குது. இதை பார்ப்போம் அப்படியே நிப்பாட்டி. இந்த ஒரு சின்ன ஒர்க்குக்காக பழைய ரோட்டில் போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சப்வே தெரியுதா, சின்னதாக 2 வீலர் மட்டும் தான் போகலாம், அது மாதிரி உள்ள ஏரியா. இது பக்கத்தில் உள்ளது வந்து ஆறுக்கு உள்ளது, மன்னியாறுன்னு ஒரு ஆறு இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த பகுதி மக்களுக்கு தெரியும், வெளி மாவட்டங்கள்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நிறைய பேர் பார்க்குறீங்க. என்ன காரணம்னா, தஞ்சை மாவட்டங்கிறது அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, அதனால் உங்கள் மாவட்டத்தோடு சேர்த்துக்கிறீங்க இதையும். ஏன்னா எல்லா காலேஜு, ஸ்கூலு, வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் ஒரு தஞ்சை மாவட்டத்துக்காரன் இருப்பான். அவன் வந்து எந்த ஊராக இருந்தாலும் தஞ்சாவூர்னு சொல்லுவான். அந்த பக்கம் பட்டுக்கோட்டையை தாண்டி கடல்கிட்ட இருந்தாலும், இந்த பக்கம் கும்பகோணத்தை தாண்டி அணக்கரை நெய்வாசல்கிட்ட இருந்தாலும் என்ன ஊர் அப்படி கேட்டால் தஞ்சாவூர் அப்படிங்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தஞ்சை மாவட்டம் வந்து மாவட்டம்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். இங்கே பாருங்கள், இதான் வந்து அந்த திருப்பனந்தாள் பைபாஸ். இந்த 3 கிலோமீட்டர் தாங்க அப்படியே விட்டுட்டாங்க. நம்மளே வந்து என்ன இது, ஏன் இப்படி ஒரு வருஷமாக அப்படியே இருக்குது, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து அணக்கரை பாலம் முடிஞ்சோடனே தான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. சோழபுரத்துக்கிட்ட டோல்கேட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் வண்டியை வந்து ஒரு பாலத்து மேலே ஏற்றுவீங்க. அங்கே ஏற்றி போயிட்டே இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நீங்கள் அப்படியே வந்து பாலத்திலேயே பேக் டு பேக் பாலத்திலே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அணக்கரை பாலம் எல்லாம் முடிஞ்சு வேம்புக்குடிங்கிற ஊரில் போய் இறங்கும். அந்த இடத்துல தான் இந்த கோகிலம்பால்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பாலத்தில் போகிற எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். அதான் இதில் வந்து ஒரு பெரிய சிறப்பு. அதே மாதிரி இதுவும் ஒரு பெரிய பைபாஸுங்க. இது இந்த பைபாஸ் வந்து முன்னாடியே முடிச்சிட்டாங்க. முடித்து வந்து இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அதுதான் வந்து இப்போ இங்கே உள்ள ஒரு சிறப்பு. இந்த பைபாஸ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. தஞ்சாவூர் டு சேத்தியத்தோப்பு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
சேத்தியாத்தோப்பு தான் உங்களுக்கு போட்டேன்னா போன அப்டேட் போட்டேன். அதே மாதிரி சொன்ன மாதிரியே சேத்தியாத்தோப்பு பைபாஸ் திறப்புங்கிறது தான் அடுத்த அப்டேட்டாக இருக்கும். அது ஏன்னா அவ்வளோ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்க வேலைகள் சில மாதங்களில் முடிஞ்சிடும். அதுக்கடுத்தது அந்த நங்குடி பாலம் அதுவும் லைட்டாக போட்டோம், அதுவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த வேலையும் நடக்கிற மாதிரி தெரியல. நேராக இந்த பைபாஸ் ஒர்க்கு தான். இதுவும் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து தரமான ஒரு ரோடு கிடச்சிரும். NH 36 NH 45C நெடுஞ்சாலையோட பேரே சொல்லாமல் இருக்க பாருங்க. ஆரம்பத்திலே சொல்லுவேன், சரிண்ணே இந்த வாட்டி சென்ட்ரலில் முக்கியமான இடத்துல சொல்கிறேன். டி ராஜேந்தர் மாதிரி ஒரு படத்தில் வந்து எங்கேயாவது அவரும் டக்குன்னு பேர் கதை திரைக்கதை வாசம்னு அவர் பேர் போடுவாங்க. அது மாதிரி வந்து இந்த பைபாஸ் வேலை எங்கே வந்து மெயினான ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த ஏரியாவில் வந்து நம்ம தேசிய நெடுஞ்சாலையோட பேரை சொல்லியாச்சு. ஏன்னா ரொம்ப முக்கியம் அது. இவங்க NH 45Cன்னு தான் ஆரம்பித்தாங்க. NH 36ன்னு ஏன் இப்போ மாற்றினாங்கன்னா இப்போ தான் புரியுது. ஏன்னா டோல் வந்து அதான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியாச்சே, தஞ்சை மாவட்ட மக்களுக்கு மட்டும் 2 டோலு, மீதி 3 மாவட்ட மக்களுக்கு சேர்த்து 1 டோலு. இந்த டோல் பற்றி சொன்னால் நம்ம சங்கி பாய்ஸு வந்துடுறாங்கப்பா. என்ன நீ என்ன இப்படி டோலு கீழுங்கிற, என்ன எல்லாம் ஃப்ரீயாக போகுமா அப்படி இப்படிங்கிறாங்க. நம்ம வந்து யாரையும் குறை சொல்லலை, நம்மளோட நிலைமையை சொல்கிறோம். நாங்கள் காரில் போகும்போது எத்தனை டோல் கட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை போனால் பரவாயில்ல, அடிக்கடி போகும்போது எவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் இந்த மெயினான இடம். 1 இயருக்கு முன்னாடி இந்த வீடியோ இருக்கும் பாருங்கள், நம்ம பாருங்கள். இதுதான் திருப்பனந்தாள்னு சொல்லுவாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. இப்போ வந்து இந்த திருப்பனந்தாள் பைபாஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால் இப்போ டோல்லாம் பற்றி நாங்கள் ஒன்றும் குறை சொல்லலை, என்ன நடக்குதோ அதை வந்து இயற்கையாக சொல்கிறோம், அவ்வளோதான். அதனால் இதில் வந்து நீங்கள் கோச்சிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 20 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளவங்களுக்கு வந்து டோலே இல்லைங்கிறாங்க சில பேர். ஆனால் அது மாதிரியே நடக்குது. 50% அதை வாங்கிக்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ செலவு பண்ணுறோம், நமக்கு வந்து ரோடு நல்லா கிடச்சா போதும். இதில் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, கீழே கமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ கூட ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் 1 ஹவரில் போனான்னு. கண்டிப்பாக போகலாம். காரில் 1 ஹவரில் 40 கிலோமீட்டரு, சாதாரண ஸ்பீட்லேயே 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போனால் 1 ஹவரில் போகலாம். அருமையாக இருக்கும். அதான் கரெக்டான ஸ்பீட் லிமிட்டும் கூட. ஈட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எதை பார்த்தாலும் சாப்பிட்ணும் போல் இருக்கும். ஆனால் வந்து ஒரு பொறுப்போடு சாப்பிடுங்க அப்படின்னு ஹோட்டலில் எழுதியிருப்பாங்க. வெளிநாடுகளில் பார்த்துருக்கேன் நான். அதே மாதிரி வந்து டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம வந்து பெரிய காரு ஃபோர்ச்சுனர் வச்சுருந்தாலும் நம்ம ஸ்பீட் லிமிட்டை தாண்டக்கூடாது அப்படிங்கிறது தான் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை பாருங்கள், இப்போ வந்து இந்த வீடு வந்து இங்கே இருந்துச்சுங்க. இந்த ரோடு போகிறதுக்காக இடிக்கிற வீடுகளுக்கெல்லாம் சரியான இதெல்லாம் நஷ்ட ஈடெல்லாம் கொடுக்குறாங்களா என்னான்னு தெரியல. அதெல்லாம் யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்டில் போடுங்க. ஏன்னா அது வந்து மாநில அரசோட வேலை. நிலம் கையால் படுத்தி கொடுக்கறது வந்து மாநில அரசோட வேலை. இந்த ரோடு போகிறது வந்து மத்திய அரசோட வேலை. இதுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்கறது உலக பேங்குகளோட வேலை. நம்ம வேலை என்னென்னா இந்த ரோட்டில் வந்து போக வேண்டியது தான். டோல்கேட் எங்கே வருதோ அங்கே பணம் கட்ட வேண்டியது. நம்ம இன்னும் முக்கியமானது சேஃப்டியாக நம்ம போயிட்டு நம்ம வந்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ரைட்டு, நீங்கள் கேட்ட இந்த அப்டேட்டை போட்டுட்டோம். எல்லாம் இதெல்லாம் வந்து நிறையா ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் பார்க்குற மாதிரி. நம்ம அதிகபட்சம் வந்து இன்னும் 20Kவே ரீச் ஆக மாட்டேங்க நம்ம வியூஸு. 16K அணக்கரை பாலம் போயிருக்கு. 18K வந்து முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு இது போயிருக்கு. அதான் ஹையஸ்ட்டு. அதனால் வந்து ஒரு 30K போகிற மாதிரி இது பண்ணி விட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து இந்த சேங்கனூர்னுங்கிற ஊர் மேலே போயிட்டுருக்கோம். இதுக்கும் சோழபுரத்துக்கும் இடையில தான் அந்த டோல்கேட் இருக்குது.
அதாவது சோழபுரம் பைபாஸுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே இந்த பாருங்கள் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் டோல்கேட்டு. இதுதான் அந்த டோல்கேட்டு, சின்ன டோல்கேட்டு, ரொம்ப அழகாக இருக்கும். இதை கூட நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம். ஓகே, நீங்கள் கேட்ட அப்டேட்டை வந்து போட்டாச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.